அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் தமிழ் வருடப்படி சோபகிருது வருடம் தை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். ஏறத்தாழ ஒரு 40 நாட்களுக்கு மகர ராசியில் செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் 3 பார்வையால் 3 வீடுகளை பாரி செய்து கன்னி ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் செவ்வாய் பகவான் பகை. தன்னுடைய ராசிநாதனுக்கு செவ்வாய் கடும் பகையாளி. கன்னி ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். கன்னி ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வீக புண்ணியஸ்தானம். பெரும்பாலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சொத்துக்கள் வழியாக வழக்கு வில்லங்கம் பிரச்சனைகள் வருகிறது என்றால் இந்த செவ்வாய் பகவான் அங்கே உச்சமடைவதனால்தான். எல்லோருமே பூரிய சொத்துக்களோ அல்லது நீங்கள் வாங்கக்கூடிய சொத்துக்களோ ஏதாவது ஒரு வில்லங்கங்களை அனுபவித்தே தான் தீர வேண்டும். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பகை எதிர்ப்புகளை கொண்டு விட்டுருவார். பிரச்சனைகளை கன்னிராசி அன்பர்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள். எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் உங்களுடைய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனை வழக்கு கோர்ட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா வாய்தா வாங்கிக்கிங்க. எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் நீங்கள் போய் ஆஜராகாதீங்க. கேஸை சல்லா விடுவது கன்னி ராசி அன்பர்களுக்கு சிறந்தது. பூர்வீக புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் பொழுது அஷ்டமத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவானை 4ஆம் பார்வையால் பாரி செய்கிறார். கன்னிராசி அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லணும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளை அவர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக செல்லணும். சிறு பிள்ளையாக இருந்தால் கீழே விழுந்து கை காலில் அடிபடும், இரத்த காயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் வீட்டில் செவ்வாய் பலமாக இருக்கும் பொழுது கன்னிராசி என்பதற்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை செலவுகளை கொண்டு விட்டு விடுவார். 8ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது ஒரு சிலர் வீட்டு செலவுகள் செய்யலாம். வண்டி வாகன செலவுகள் வரும். வண்டி வாகனங்களில் திடீர்னு சின்ன சின்ன இப்போ ஒரு அரைக்கு செலவு செய்யக்கூடிய நிலையும் வரும். 7ஆம் வீட்டிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னிராசி அன்பர்கள் நல்லது நடந்தால் என்ன, கெட்டது நடந்தால் என்ன, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அதே குழப்பம் இன்னொரு 1.5 வருட காலம் நீடிக்கும். 15 மாத காலம் கன்னிராசி என்பதற்கு ஜென்ம ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒரு குழப்பத்திலேயே நல்லதை சிந்திக்க விடாமல் கன்னிராசி என்பவர்களை கொண்டு செல்லும். அதனால் நீங்கள் விநாயகரை வழிபடுங்க. பழனிமலை முருகனை வழிபடுங்க. அரகரா அரகரான முருகனை வழிபடும் போது தெளிவு கிடைக்கும். செவ்வாய் பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது. மூத்த உடன்பிறப்புகளிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவுகள் நீங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. அவளிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். 11ஆம் வீட்டாய் செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது மருமகன் மருமகள் இப்படிலேருந்து சண்டை சச்சரவுகள் கூட வந்துவிடும். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை விரயத்தின் மேல் விழுகிறது. கொஞ்சம் படுத்தா பகுதி நேரத்துலேயே விழிப்பு வரும். ஏஞ்சி உக்காந்துக்கிட்டு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் வேதனைப்படக்கூடிய நிலையும் கன்னி ராசி என்பதற்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி காட்டுகிறது. தனம் வாக்கு குடும்பத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் மாசி மாதம் 24ஆம் தேதி வரை செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். பெரிய அளவு அவங்கள போய் சிக்கல்லாம் மாட்டி விட மாட்டார். ஏன்னா செவ்வாயுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது
பெரிய பிரச்சனையில் போய் கன்னிராசி அன்பர்களை மாட்டி விட மாட்டார். கேட்ட இடத்துல கொடுத்த இடத்துல ஏதோ அரையும் குறையுமா பணம் வரும். பணப்பிரச்சனை பெரும்பாலும் கன்னிராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் வந்து செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது பணப்பிரச்சனை ஓரளவு தீரும். 2ஆம் வீட்டின் அதிபதி 5ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளை உங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு தப்பு தவறாக சாபங்கேபம் விட்டுறாதீங்க. அஷ்டமாதிபதி 5ஆம் வீட்டிலே உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசி அன்பர்கள் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு உங்கள் பிள்ளைகளையோ குடும்ப நபர்களையோ சாபங்கேபம் விட்டு விடாமல் பார்த்து கொள்வது எதிர்வரக்கூடிய 40 நாட்கள் உங்களுக்கு நல்லது. செவ்வாய் பகவான் பலமாக இருந்தால் மட்டும்தான் உடல் பலம், மனோபலம், உடல் சக்தி, திறமையாக, முயற்சியாக, வேகமாக, சுறுசுறுப்பாக எதையும் சமாளிக்கும் ஆற்றல் வரும். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய வலு மிக மிக முக்கியம். சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலு இழந்து இருந்தார் என்றால் உடல் சக்தி குறையும். நோய் நொடி, எலும்பு, பற்கள், இரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துவிடும். உடல் வலிமை இழந்து எண்ணம் செயலற்று படிப்படியாக முன்னேற விடாமல் நம்முடைய எண்ணமே கெடுத்துவிடும். நம்மளை நாமே குறைத்து கொள்வோம். ஒன்றும் நடக்கலை, எங்கே போய் முன்னேற போகிறோம் அப்படின்னு எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையில் நம்மளை நாமளே கெடுத்துக்கொள்வோம். எதிரிகள் கெடுக்க தேவையில்லை, நம் எண்ணமே நம்மளை கெடுத்துவிடும். கன்னி ராசி அன்பர்கள் ஜென்ம ராசியிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் வந்து நீங்கள் குழம்பிக் கொள்ளாதீர்கள். எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் அதிர்ஷ்டம் குறைவாகத்தான் இருக்கிறது. கன்னிராசி அன்பர்கள் அகலக்கால் வைத்து பணம் போச்சே அப்படின்னு வருத்தப்படாதீர்கள். இப்போ வந்து நிலம் வாங்காதீங்க, நிலம் விற்காதீங்க. எல்லாமே வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்கும். 5ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்யும் பொழுது சில பேருக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல வலுவாக இருந்தார் என்றால் கோர்ட்டில் கேஸு நடந்துச்சுன்னா உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு வரும். சில பேருக்கு நல்லது நடக்கலாம், சில பேருக்கு எதிர்பாராமல் விரைய செலவுகளும் வரலாம். கன்னி ராசி என்பர்கள் சொத்து வில்லங்கம் இல்லாமல் எதிர்வரக்கூடிய ஒரு 40 நாட்கள் பார்த்து கொள்வது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.